ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 பயிற்சி 3.4 அறிமுகம். என்ன கொடுத்துருக்காங்க? இயற்கணித முற்றொருமைகள். ஒரு சமன்பாடு அதிலுள்ள மாறிகளின் எம் மதிப்பிற்கும் பொருந்துமாறு இருக்குமானால் அச்சமன்பாடு ஒரு முற்றொருமை எனப்படும். ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, அந்த ஈக்குவேஷன்ல இருக்க மாறிகள்னா என்னது? எக்ஸ், ஒய், ஏபிசி அப்படி சொல்றோம் இல்லையா? அதுக்கு எந்த வேல்யூ நம்ம கொடுத்தாலும் அதனுடைய மதிப்பு எப்பவுமே மாறாம இருக்குதுன்னா அந்த சமன்பாடு ஒரு முற்றொருமை எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்க. ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம படிச்சதுதான். பின்வரும் முற்றொருமைகளை நாம் முன்பே கற்றிருக்கின்றோம். என்ன படிச்சிருக்கோம்? a plus b the whole square is equal to is equivalent to 3 கோடு போட்டிருக்காங்க. is equivalent to a square plus 2ab plus b square. இந்த ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். அதே போல a minus b the whole square is equivalent to a square minus 2ab plus b square. இங்க மைனஸ் இருந்தா 2ab மைனஸ் வரும். அடுத்தது தேர்ட் முற்றொருமை a plus b into a minus b க்கு என்ன ஃபார்முலா? a square minus b square. அடுத்து நாலாவது x plus a into x plus b is equivalent to x squared plus a plus b into x plus a into b. இது நமக்கு ஆல்ரெடி முதல் வகுப்புகளில் நம்ம படிச்சிருக்கோம். குறிப்பு: a squared plus b squared is equivalent to a plus b the whole squared minus 2ab ன்னு எழுதலாம். எப்படி? இந்த ஃபார்முலால இங்க பிளஸ் 2ab இருந்துச்சு இல்லையா, அதை இந்த சைடு கொண்டு வந்தா மைனஸ் 2ab. இந்த இருக்கு பாருங்க, இந்த ஃபார்முலால a plus b the whole squared இந்த பிளஸ் 2ab மைனஸ் இங்கிட்டு கொண்டு வந்து மைனஸ் 2ab எழுதியிருக்காங்க. இந்த சைடு a squared plus b squared மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலால இருந்து இது கொண்டு வந்தது. அதே போல செகண்ட் ஃபார்முலால இருந்து கொண்டு வராங்க பாருங்க. இந்த a squared plus b squared மட்டும் லெஃப்ட்ல வச்சுக்கோ. a minus b the whole squared இந்த மைனஸ் 2ab இங்கிட்டு வந்துச்சுன்னா பிளஸ் 2ab ஆயிடும். இந்த ரெண்டாவதுல இருந்து இதை டெரைவ் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து இதை டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்க. a squared plus 1 by a squared can be written as இங்க a க்கு பதில a இருக்கு, b க்கு பதில 1 by a இருக்கு, அவ்வளவுதான். bங்கிற இடத்துல 1 by a இருக்கு. so a plus 1 by a the whole squared minus 2ab க்கு a into 1 by a போடல என்ன ஆகும்? a கேன்சல் ஆயிட்டு மைனஸ் 2 மட்டும் வரும். அதுதான், அது மட்டும் போட்டுக்காங்க. புரியுதா இது எப்படி வந்துச்சுன்னு? a இருக்க இடத்துல a இருக்கு, b இருக்க இடத்துல 1 by a போட்டு கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதே போல a squared plus 1 by a squared is equal to a minus b க்கு பதிலா 1 by a the whole squared plus 2ab க்கு பதிலா a into 1 by a போட்டீங்கன்னா கேன்சல் ஆகி 1 வரும். 2 into 1 2 ன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த 4 ஃபார்முலால இருந்து இது டிரைவ் பண்ணது. a plus b plus c the whole squared என்ற மூவுறுப்பு கோவையின் விரிவாக்கம். இது வரைக்கும் a b x y பார்த்தோம். இப்போ 3 உறுப்புகள். a ஒரு உறுப்பு, b 1, c 1, 3. a plus b plus c the whole squared பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி x plus y the whole squared is equal to என்னன்னு எழுதலாம்? x squared plus 2xy plus y squared. a க்கு பதிலா x இருக்கு, b க்கு பதிலா y இருக்கு, அவ்வளவுதான். இந்த இருக்கு. அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறாங்க? x க்கு பதிலா என்ன போடுறாங்க? a plus b போடுவோம் இந்த ஃபார்முலாலயே. y க்கு பதிலா c சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஓகே, அப்ப இது எக்ஸுங்கிற இடத்துல இது ஒய்ங்கிற இடத்துல இருக்கு. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2xy பிளஸ் ஒய் ஸ்கொயருக்கு பதில் சி ஸ்கொயர். ஓகே, இப்போ இதை என்ன எழுதலாம்? a plus b the whole squared தனியா விரிச்சு எழுதலாம். a squared plus 2ab plus b squared எழுதலாம். பிளஸ் இந்த சியை உள்ள கொண்டு போய் பெருக்கியிருக்காங்க. பிளஸ் 2ac பிளஸ் 2bc பிளஸ் சி ஸ்கொயர்டு அப்படியே போட்டாச்சு. இப்போ ஆர்டரா எழுதுறாங்க. a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி செய்யலாம். அல்லது இது உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா பெருக்கி பார்க்கலாம். a plus b plus c the whole square ரெண்டு தான் விரிச்சு எழுதிக்கிறோம். abc இங்கிட்டு ஒரு abc எழுதிக்கிறோம். பெருக்கும் ஒவ்வொரு டேர்மா. a into a square, a into b ab, a into c ac or ca. அடுத்து b வச்சு ab b square, b into c bc,
சியை வச்சு ஏசி பிசி சி இன்ட்டு சி சி ஸ்கொயர் இது எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஒரு ஏபி இருக்கு, இங்கே ஒரு ஏபி இருக்கு, 2ab. இங்கே ஒரு பிசி இருக்கு, இங்கே ஒரு பிசி இருக்கு, 2bc. இங்கே ஒரு ஏசி, இங்கே ஒரு ஏசி, 2ac. வந்துருச்சா? எந்த டேர்ம்னாலும் நம்ம எழுதலாம். ஓகே, அப்போ a + b + c த ஹோல் ஸ்கொயருக்குரிய ஃபார்முலா இந்த ஃபார்முலா. 3 உறுப்புகளுடைய ஃபார்முலா. 3 ஈருறுப்பு கோவைகளின் பெருக்கற்பலனை உள்ளடக்கிய முற்றொருமைகள். 3 ஈருறுப்பு கோவை. இது ஒரு ஈருறுப்பு x + a 2 உறுப்பு இருக்கு, x + b x + c. அப்ப 2 உறுப்பா 3 உறுப்பு இருக்கு. அதான் 3 ஈருறுப்பு கோவை. இதனுடைய பெருக்கற்பலன் எப்படி இருக்கு? x + a × x + b முதல்ல பெருக்கிக்கிறோம், x + a அப்புறம் பெருக்கும். உள்ள கொண்டு போ, x × x x² ப்ளஸ் ax ப்ளஸ் bx வரும். ஸோ எக்ஸை காமன் எடுத்துட்டு a + bன்னு போட்டுக்காங்க. அடுத்து a × b abன்னு போட்டுக்காங்க. ஓகேவா? அதாவது எக்ஸ் ஏ இங்கே இருக்குன்னு வச்சுக்கிறோம், இங்கே எக்ஸும் பி இருக்கு. இப்போ பெருக்குவோம், x² ax அடுத்து பியை வச்சு பிறகு bx × abன்னு வரும். ஓகே, அப்போ x² ப்ளஸ் இது 2 டேர்மு எக்ஸ் டேர்ம்னால கலெக்ட் பண்ணியிருக்காங்க, x × a + b ப்ளஸ் ab. ஓகே, அடுத்தது இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சியை பெருக்க போகிறோம். எக்ஸால் முதல்ல பெருக்கிறாங்க, x² × x x³ ஆயிரும். ப்ளஸ் இது 2ஐயும் பெருக்கிறாங்க, a + b × x × x x² ப்ளஸ் abx. ஓகே, அடுத்து சியால் பெருக்கு, cx² ப்ளஸ் c × cx × a + b வரும். ஓகே, 6 டேர்ம் வரும். இது 3 டேர்மு, இதுக்கு ஒரு 3 டேர்ம், 6 டேர்ம் வரும். எக்ஸால் பெருக்கையில் x³ ப்ளஸ் x² × a + b ப்ளஸ் abx ஒரு டேர்ம். அடுத்து சியால் பெருக்கையில் cx² ப்ளஸ் cx × a + b ப்ளஸ் abc. குறிச்சிட்டா x³ ஆயிரும், a + b × x² ஆக அதை உள்ளே கொண்டு போய் ax² ப்ளஸ் bx² போட்டாங்க, abx இருக்கு, cx² ஆர்டரா எழுதுறாங்க, acx ப்ளஸ் bcx ப்ளஸ் abc. ஓகே, சாதாரண மல்டிப்ளிகேஷன் தான், நல்லா விரிச்சு எழுதி மல்டிப்ளை பண்ணி பார்த்து செய்யும். முதல்ல x³ டேர்மு, அடுத்து x² டேர்மாக கலெக்ட் பண்ணுறாங்க. ax² bx² cx² இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் x² காமனாக வெளியேற்றிட்டு a + b + c போட்டாங்க. அடுத்து எக்ஸ் டேர்மாக எடுப்பாங்க, எக்ஸை காமனாக எடுத்துட்டா ab ப்ளஸ் bc ப்ளஸ் ca. சொல்கிறதுக்கு சைக்கிளிக் ஆர்டரில் இருக்கிறதுக்காக ab ப்ளஸ் bc ப்ளஸ் ac அல்லது ca ப்ளஸ் லாஸ்ட்டு abc. ஸோ x + a × x + b × x + c is equivalent to x³ ப்ளஸ் a ப்ளஸ் b ப்ளஸ் c × x² ப்ளஸ் ab ப்ளஸ் bc ப்ளஸ் ca × x ப்ளஸ் abc. இந்த ஃபார்முலாவும் மிக முக்கியமான ஃபார்முலா. இதை வச்சு அடுத்து ஒரு 2 ஃபார்முலா டிரைவ் பண்ண போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் கியூப்னா என்ன, எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் கியூப், ஈருறுப்பு உடைய 3 பெருக்கள். ஓகே, அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் கியூப்பை இந்த x + a × x + b × x + c விரிச்சு எழுதணும் இல்லையா, அதுபடி எழுத போகிறோம். கீழ்காண முற்றொருமைகளில் a = b = c = y என பிரதியிட. abcக்கு ஒய்ன்னு போட போகிறோம். போட்டோம்னா என்ன ஆயிரும், எக்ஸ் ப்ளஸ் ஏக்கு ஒய், பிக்கு ஒய், சிக்கு ஒய் போட்டுடும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் கியூப்னு வந்துடும்ல, 3 டேர்ம் இருக்குல்ல. அப்போ ஏபிசின்ற இடத்துல எல்லாத்துக்கும் ஒய் இருக்கு, ஏவுக்கும் ஒய் இருக்கு, பிக்கும் ஒய் இருக்கு, சிக்கும் ஒய்ன்னு இருக்கு. ஸோ x³ ப்ளஸ் a ப்ளஸ் b ப்ளஸ் சிக்கு பதில் ஒய் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒய் × x² ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. அந்த ஃபார்முலா மனசில் வச்சுக்கிட்டே எழுதுங்க, × x ப்ளஸ் ஏபிசி. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு டெரைவ் பண்ணி காமிக்கலாம். x³ ப்ளஸ் 3 ஒய் இருக்குது, 3 ஒய் போட்டாச்சு, x² ப்ளஸ் 3 y², இது ஒரு y² ஆயிரும், இது ஒரு y² ஆயிரும், இது ஒரு y² ஆயிரும். ஸோ 3y² x ப்ளஸ் இது y × y × y y³ ஆயிரும். ஸோ
எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் கியூபை என்ன ஃபார்முலா எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் கியூப் பிளஸ் 3x ஸ்கொயர்டு ஒய் பிளஸ் 3x ஒய் ஸ்கொயர்டு பிளஸ் ஒய் கியூப். ஏ அதே போல் அல்லது எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் எழுதிட்டு இது ரெண்டுக்கும் காமனாக 3xy எடுத்துட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் உள்ளே போடணும். இப்படியும் எழுதலாம் அல்லது இப்படியும். ஓகே, இங்கே அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் கியூப்புக்கு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் கியூப் கண்டுபிடிக்கணும்னா ப்ளஸ் ஒய் இருக்கிற இடத்துல மைனஸ் ஒய் இந்த ஃபார்முலாவில் கொடுத்துட வேண்டியது. எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கெல்லாம் மைனஸ் ஒய் கொடுத்துரும். எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் கியூப் என்ன ஆகும்? எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர்டு ஒய் ப்ளஸ் 3x ஒய் ஸ்கொயர்டுனால இங்கே ப்ளஸ் ஆயிரும். 3y மைனஸ் ஒய் போடையில் மைனஸ் ஒய் கியூப் அல்லது எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் 3xy ப்ராக்கெட்டில் எக்ஸ் மைனஸ் ஒய் எல்லாமே மைனஸ் தான். ஸோ இந்த ஃபார்முலாவும் நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா? சில குறிப்புகள். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட்டுக்கு வேல்யூ 0னா எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் இசட் கியூப் ஈக்குவல் டு 3xy இசட்னு ப்ரூவ் பண்ணி காமிக்கலாம். இது பெரிய கிளாஸஸில் உங்களை இந்த ப்ரூஃபை செய்ய சொல்லுவாங்க. ஓகே, கூட்டல் கழித்தல் பெருக்கல் போன்றவற்றை சில முற்றொருமைகளில் பயன்படுத்துதல் அல்லது நிரூபணம் இன்றி ப்ரூஃப் இல்லாமல் எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூபை எப்படி எழுதலாம்? எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் கியூப் மைனஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் அந்த ஃபார்முலாலேருந்து இதை டெரைவ் பண்ணி கொண்டு வந்துருக்கு. அதே போல் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபை எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் கியூப் ப்ளஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். இதெல்லாம் ஃபார்முலாவை இந்த முற்றொருமை எல்லாம் மனப்பாடம் பண்ணால் தான் இந்த சாப்டரை நம்மளால் செய்ய முடியும். ஓகே, இந்த ஃபார்முலாஸை ஃபுல்லாக இந்த முற்றொருமைகள் இப்போ பார்த்தோம் இல்லையா, இதை ஃபுல்லாக தரோவாக எழுதி 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 பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 10th அப்ளை ஆகும், +1 அப்ளை ஆகும், +2லையும் இந்த முற்றொருமைகள்லாம் நமக்கு வேணும், தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை நல்லா படிச்சுக்கணும். ஓகே.